ஹாஸ்பிட்டல்ல இனிஷியல் பேமெண்ட் 50,000 ரூபாய் கட்டுறதுக்கே நான் என் அண்ணிக்கிட்ட கடன் கேட்டிருக்கேன். அதுவே எங்களுக்கு பெரிய பணம் டாக்டர். ஆனா இந்த ஆபரேஷனுக்கு 30 லட்சம் ஆகும்னு சொல்றீங்களே, என்னால எப்படி கட்ட முடியும்? வேற வழி இல்லம்மா, கட்டிதான் ஆகணும். இந்த பணத்தை கட்டினாதான் நான் சொன்ன எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசன்ஸ், நியூரோ சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட்டை நாங்கள் வர வைக்க முடியும், சர்ஜரியும் ஆரம்பிக்க முடியும். நீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஹார்ட்லி 2 டேஸ்க்குள்ள இந்த சர்ஜரி பண்ணி முடிக்கலனா பேஷண்ட் கோமாக்கு போய் இறந்தே போயிடுவார். ஐயோ டாக்டர், இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் மனசு இறங்கி உதவி பண்ணுங்க டாக்டர். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. என் வீட்டுக்காரரை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ். மா, இது என் சொந்த ஹாஸ்பிட்டல் இல்ல, நான் இங்க டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நினைச்சா கூட உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா இந்த சர்ஜரிக்கு எல்லாமே வெளியில இருந்து தான் வர வைக்கணும். உங்க ஹஸ்பண்ட் உயிர் பொழைச்சி வரணும்னு நினைச்சா 30 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி நீங்க கட்டி தான் ஆகணும். 30 லட்சம் பணத்தை நான் எங்க போய் ஏற்பாடு பண்ணுவேன்? சக்தி, அண்ணே, அண்ணே. அழாத சக்தி. இனிஷியல் அமௌண்ட் 50,000 ரூபாய் கேட்டாங்கன்னு சொன்னல, அது கட்டிட்டோம். ரொம்ப நன்றி அண்ணி. அண்ணனுக்கு மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னே தெரியல. எல்லாம் அவரின் கழுத்துல தாலி கட்டின நேரம் தான் அண்ணி. என்னாலதான் அவருக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஏ சக்தி, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? சரி, டாக்டர் என்ன சொன்னாரு சக்தி? இன்னும் 2 நாளுக்குள்ள சிவா சாருக்கு ஆபரேஷன் பண்ணணுமா. அதுக்கு பெரிய டாக்டர் டெல்லியில இருந்து கூப்பிடணுமா. ஆபரேஷனுக்கு ஏதேதோ புது புது மிஷின் எல்லாம் வாங்கணுமா. இதுக்கெல்லாம் 30 லட்சம் ஆகுமா. அது உடனே கட்ட சொல்றாங்க அண்ணி. என்னது 30 லட்சமா? ஆமா அண்ணி. அந்த பணத்தை உடனே கட்டி 2 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா சிவா சார் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க.